ஏய் இடவல விட்டது மன்னிச்சிருமாக்கா. வாங்கடே வாங்கடே ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி ருக்மணி. அடினே இருப்பேன் 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 அடினே இருப்பேன். அடினே இருப்பேன். ஹை வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நான் உங்கள் செய்யன் ராம் பேசுகிறேன். போன முறை காட் ஆஃப் வார் 1 பற்றியும் காட் ஆஃப் வார் 2 பற்றியும் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கிரேட்டஸோட பிறப்பு வளர்ப்பு பற்றியும் வீடியோ போட்டாச்சு. இப்போ என்னென்னா ஏரிஸ் வந்து கிரேட்டஸை சூழ்ச்சி பண்ணி அவங்க ஃபேமிலியை சாவடிக்க வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இப்போ வரும். காட் ஆஃப் வார் அசென்ஷன். மக்கள் எல்லாம் வணக்கம் எடுக்கிறேன். ரெடியா ரெடியா எல்லாரும் ரெடியா இருங்க. ஹலோ ஹலோ செக் செக் ஹலோ கதை கேட்க ரெடியாடா. You'll become even stronger. எடுகட்டதாயோலி எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் பண்றா கண்டாரோலி வையா. 35,000க்கு ஓம்ப வச்சுட்டியாடா ஒரு செகண்ட்ல ஓத்தா புண்டா. கிரேட்டஸ் இந்த மாதிரி தான் பொண்டாட்டி புள்ளியை சாவடிச்ச வருத்தத்தில் இருக்குமா, அது மிகப்பெரிய ஒரு நைட் மேராக மாறும். இப்படி இருக்கிறப்ப கிரேட்டஸ் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமேல் ஏரிஸ் பொண்டாம அவன் சொல்கிறத நான் கேட்கவே கூடாது அப்படின்ட்டு. அவன் தான் தெய்வ வாக்கு கொடுத்துனுக்குறான்ல, தெய்வ வாக்கு கொடுத்தா அது மீறவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை மீறினாங்கன்னா ஃபியூரிஸ்ன்னு 3 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க. இப்போ தான் காட் ஆஃப் வார் அசென்ஷனோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை கிரேட்டோஸ் கொன்னதுக்கப்புறம் ஏரிஸ் சொல்கிறத கிரேட்டோஸ் கேட்காம போயிடும். அப்போ இருந்து ஏரிஸை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குவான். ஏரிஸ் சொன்ன எதையுமே அவன் கேட்க மாட்டான். இந்த மாதிரி அவன் அந்த நைட் மேர்லாம் மாட்டினு இருக்கப்ப அவன் தொடர்றதெல்லாம் ஒரு இல்யூஷனாகவே இருக்குது. கிரேட்டோஸ் சுற்றி நடக்கிற எல்லாமே ஒரு பொய்யாவே இருக்குது. அவன் ஒரு பொருள் மேலே கை வச்சனா அந்த பொருள் வந்து உண்மையாகவே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்போ வந்து ஆர்கோஸ் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஆர்கோஸ் வந்து அந்த இல்யூஷன் இல்லாமல் ஆக்குறான். இல்யூஷன்லாம் வந்து யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூரிஸ் யாருன்னா, இதுக்கு முன்னாடி பிரைமோடியஸ்க்கெல்லாம் சண்டை நடக்கிறப்ப அந்த சண்டையிலேருந்து போகிறவங்க தான் இந்த ஃபியூரிஸ். இவங்களோட வேலை என்னடா அப்படின்னா சொன்ன வாக்கை காப்பாற்றுறது. எவனாச்சும் ஒருத்தன் வாக்கு கொடுத்து அதை மீறிட்டானா, அது கடவுளாக இருந்தாலும் சரி அவன் மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனை விடாமல் டார்ச்சர் பண்ணுறதா இவங்களோட வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யாரா அந்த வாக்கை மீறினுவாங்கன்னா பல கைகள் வச்சுனுக்கிற ஒரு டைட்டன் கிடக்கும். அது வந்து அந்த வாக்கை மீறிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அட்டாக்கிங் ஸ்டைலு இதுதான், இல்யூஷன் தான். இல்யூஷன் பண்ணி தான் ஒருத்தனை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் இருங்க கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் 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 நார்மல். நீ யாரா அங்கே என்ன காப்பாற்றுறதுக்கு அப்படின்ட்டு கிரேட்டஸ் வந்து ஆர்கோஸை கேட்குறான். கிரேட்டஸ் வந்து ஆர்கோஸ் மேலே நம்பிக்கை இருக்காது. எவனோ ஒரு 3வது மனுஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறானா அப்படின்ட்டு. ஆர்கோஸ் வந்து தக்காளி நீ என்ன நம்பலனா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஆரக்கல் இருக்காங்க, ஆரக்கலை போய் பாரு, அவங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அந்த ஆரக்கலோட பேர் என்னடானா அலித்தியா. ஓகே, அலித்தியா வந்து அவளோட டெம்பிள்லேயே ஒருத்தன் வந்து சிறை பிடிச்சி வச்சுனுக்குறான். அங்கே வந்து அந்த பாம்பு புவியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் போவான். கிரேட்டஸ் வந்து அந்த ஆரக்கலோட டெம்பிளுக்கு போகிறான். அந்த ஆரக்கல்ல யார் இருக்கிறாங்கன்னா ஒட்டுனி பிரதர்ஸை பார்க்குறான். பொலுக்ஸ் அண்ட் கேஸ்டர் அப்படின்னு 2 பேர். அவங்க வந்து கிரேட்டஸ் அந்த ஆரக்கல் கிட்ட போகக்கூடாத மாதிரி தடுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கல் யூஸ் பண்ணி தன்னைத்தானே இளமையாக மாற்றிக்கிறாங்க. அது வந்து ஒரு டைமை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கல் மாதிரி. அதோட பேரே ரொம்ப காமெடியாக இருக்கும், ஆம்லெட் ஆஃப் உரோபோரஸ் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சண்டை நடக்கிறப்ப கிரேட்டஸ் வந்து அவனுங்களை அடிக்கிறான். ஆறுகள் நீ பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ஆறுகள் உக்கானுக்கிற சீட்டை வந்து இழுத்து விட்டுறான். அவன் வந்து கீழே விழுந்துடுறான். கிரேட்டஸ் அந்த ஒட்டுனி பிரதர்ஸ் கிழிச்சு எரிஞ்சிட்டு 2 பொழந்துருவான். பொழந்துட்டு ஒருத்தன் தேக்கினே போவான், என்னை விட்டுறா எபா அப்படின்ட்டு. அவனை மிதிச்சே சாவடிச்சுட்டு அந்த டைம் ஸ்டோன் மாதிரிக்கிறத எடுத்துடுறான். எடுத்துகிட்டு போய் அந்த ஆறுகளை காப்பாற்ற பார்க்குறான். அழுத்தி நான் சொல்கிறேன், இந்த டைம் ஸ்டோன் என்கிட்ட மட்டும் வேலை செய்யாதுப்பா அப்படின்ட்டு. நீ வந்து உன்னோட கர்ஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னா நீ வந்து அந்த ஃபியூரிஸ் எல்லாத்தையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏமா நான் எப்படிமா சாவடிக்கிறது, எனக்கு ரியாலிட்டி எது இல்யூஷன் எதுனே தெரியல, அவன் வந்தாலே ஒரே கிருகுரோனுக்குது அப்படின்னு கேட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து நீ ஐயா ட்ரூத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அது என்னோட கண்ணு தான், அதை வந்து அப்பலோட லேண்டனில் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. நீ அதை கண்டுபிடிச்சனா உனக்கு வந்து எல்லாமே உண்மை மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதை சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று விட்றா. என்னடா அப்படின்னா ஆர்கோஸும் ஒரு ஃபியூரி தான் அப்படின்னு சொல்கிறான். ஏரிஸுக்கும் ஃபியூரிக்கும் ஆல்டிகோவா ஏரிஸ்க்கும் எலக்ட்ரோக்கும் பிறந்த புள்ள தான் வந்து ஃபியூரி. ஏரிஸுக்கும் அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏரிஸ்க்கும் எலக்ட்ரோக்கும் பிறந்த புள்ள தான் ஆர்கோஸ், அவனும் ஒரு ஃபியூரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டு கிரேட்டோஸ் ஷாக் ஆயிடுவான். ஒரு ஃபியூரி கிட்டே நான் வந்து ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ட்டு. ஏன்டா தினேஷ் அந்த ஆர்கல் வந்து கிரேட்டோஸ் கிட்ட அந்த ஐஎஃப் ட்ரூத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். அப்புறம் இவன் ஐஎஃப் ட்ரூத்தை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவான். அந்த வேலையில் கிரேட்டோஸ் அந்த ஆர்கோஸை பார்க்குறப்ப பயங்கர வெறியாயிடுறான். இல்லையே கோட்டிக்கார பையிலே, நீ ஏன்டா ஃபியூரிங்கிற விஷயத்தை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்குறான். இல்லை இருலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேளு அப்படின்றான். ஏரிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாரியர் தேவைப்படுறான். அதனால் என்ன பண்ணுறான், ஃபியூரி கிட்ட சக் வச்சுக்கிட்டு அவனுக்கு பிறந்த பொருளை தான் இந்த ஆர்கோஸு. ஏரிஸ் வந்து இவன் என்னடா இவ்வளோ வீக்காக இருக்கான் அப்படின்னு இவனை வந்து விட்டுட்டு போயிடுறான். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. அவனுக்கு வந்து அப்பா பாசமே இல்லாமல் அவன் வளர்றான். இருந்தாலும் அவங்க அம்மா அவங்கள கைவிடல. அவனுக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க. என்னடா அந்த வேலைன்னா, இந்த மாதிரி சத்தியம் போடுறதெல்லாம் நீ வந்து காப்பாற்றணும். அந்த ஓத்துனா நீங்கள் நினைக்கிற ஓத்து கிடையாது. ஓத்துனா அது வந்து சத்தியம். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் போடுற ஓத்தை வந்து நீ காப்பாற்றணும். சத்தியனே இப்படி எல்லாரும் கொடுக்குற சத்தியத்தை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த வேலையை வந்து அவன் கேரி பண்ணிட்டு போகிறான். அட்லீஸ்ட் நம்ம அம்மாவாச்சு நம்மக்கிட்ட பாசம் வச்சு இந்த வேலையை நம்ம கொடுத்தாங்களே அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுறான். இந்த மாதிரி அவன் செஞ்சுட்டே இருக்கிறப்ப கடைசியாக ஒரு சத்தியம் வந்து அவன் மேலே பாயுது. என்னடா அந்த சத்தியம்னா கிரேட்டஸோட தான். அது வந்து அவன்கிட்ட வரப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்ம வந்து கரெக்டான வேலை தான் செய்கிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா கிரேட்டோஸ்க்கு நடந்த விஷயம்லாம் இவனுக்கு தெரியும்ல. அதனால் இவனுக்கு வந்து நடக்கிற விஷயம் தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அந்த கடைசியாக கிரேட்டோஸ் பண்ண சத்தியம் தான் அவனை வந்து இந்த இடத்துக்கு வர வச்சிச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவனும் வந்து கிரேட்டோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏரிஸ்க்கே அந்த வாரியர் தேவைப்பட்டான்னா ஏரிஸும் அலெக்டோவும் சேர்ந்துட்டு ஒலிம்பஸை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஜீஸோட இடத்துக்கு ஏரிஸ் போனோம் அப்படின்றது தான் அவனுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் ஆர்கோஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இல்லை, அவன் ஒரு வாரியராக இல்லை அப்படின்றதுனால கிரேட்டோஸை வந்து அதுக்கு சூஸ் பண்ணிடுவான். கிரேட்டோஸை தன்னோட அடிமையாக்கிட்டு அந்த ஓத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், 3 ரத்தத்தை சிந்தாக்குவான். என்னென்ன ரத்தம் அப்படின்னா, முதல்ல எனிமியோட ரத்தம், அடுத்து இன்னசென்ஸோட ரத்தம், தான் ஃபேமிலியோட ரத்தம். இதை சொன்னது கிரேட்டோஸ் வெறியாயிருவான். என்னடா நீ இந்த பழைய விஷயத்தில் கிளறி விடுறா அப்படின்ட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவனே ஆல்ரெடி நைட் மேரில் இருக்கிறான்ல, அதனால அவன் டென்ஷனாகி பேச ஆரம்பிக்குவான். ஆர்கோஸ் வந்து இதுலேருந்து நீ வெளியே வர முடியாது, இதுதான் நடந்த உண்மை, இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் ஜூட்டு விட்டுறான். ஆர்கோஸோட பாடியில் இருக்கிற அந்த மார்க் எல்லாமே எல்லாரும் போட்ட ஓத்து தான், எல்லாரும் பண்ண சத்தியம்தான். இந்த மாதிரி ஆர்கோஸ் ஜூட் விட்டுருக்கப்புறம் கிரேட்டோஸ் வந்து அப்போலோட ஸ்டாச்சு பக்கம் போயிடுறான். அப்போ வந்து ஒரு கிராக்குன்னு அவன் வந்த ஷிப்பெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது, அவனே அட்டாக் பண்ண பார்க்குது. இப்படி அந்த ஸ்டாச்சுவை ரிப்பேர் பண்ணி போகிற வழியில் 2 ஃபியூரி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. மெஜீராவும் பெசபோனியும் அவங்க 2 பேரும் கிரேட்டோஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே நடக்கிற சண்டையில் மெஜீராவோட கையை கிரேட்டோஸ் பிச்சு எரிஞ்சிடறான். அதை பார்த்து வெறியான பெசபோனி என்ன பண்ணுறான், கிரேட்டோஸ் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் நடக்கிறப்ப கிரேட்டோஸ் வந்து பெசபோனியை தூக்கி ஒரு ஷார்ப்பான இதில் வந்து போட்டு சொருகி சாவடிச்சிட்றான். சாவடிச்சுட்டு பார்த்தா மேலே ஃபியூரி குயின் வந்துடுறான். அவள் வந்து எச்சு துப்பி நம்மளால் பூரா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடும், வெனம் மாதிரி மாட்டிக்குவான். அந்த பசையில் கிரேட்டோஸ் மாட்டிக்கிறான். அப்போ அலிக்டோ வந்து அவ கூட சொல்கிறான், நீ வந்து ஏரிஸ்க்கு அடிமை ஆகி தான் அவன் கிரேட்டோஸ், அதுக்கு நான் செத்துருவண்டி அப்படின்னு கிரேட்டோஸ் சொல்கிறான். அப்புறம் பார்த்தா பெசபோனி சாவே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறான், எல்லாம் இல்யூஷனாகவே இருக்குது. என்னடா இது அப்படின்னு கிரேட்டோஸ் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஆர்கோஸ் வந்து அவனை காப்பாற்றிடுறான். ஆர்கோஸ் அவனை காப்பாற்றிட்டு கிரேட்டோஸ்க்கு ஒரு பவர் கொடுக்குறான். என்ன பவர்னா, ஜெராக்ஸ் அடிக்கிற பவர். அந்த பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் அவன் அப்போலோவோட ஸ்டாச்சு கிட்ட போகிறான். அப்போலோவோட ஸ்டாச்சு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அந்த லேண்டன் மாதிரி இருக்கும்ல, அந்த லைட் எல்லாம் மறுபடியும் வர வைக்கிறான். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அப்புறம் அவன் ஐஎஃப் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த ஐஎஃப் ட்ரூத் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, ஆர்கோஸ் கிட்ட வந்து அந்த அலித்தியா ஆரக்கல் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி ஏரிஸ் பண்ணுற பிளானு ஃபியூரிஸ் பண்ணுற பிளானு அந்த ஐஎஃப் ட்ரூத்தில் வந்து காமிப்பா. அப்படி காமிக்கிறப்ப ஏரிஸும் அலெக்டோவும் அந்த ஒலிம்பஸை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி வருது. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சூஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏரிஸ் என்ன பண்ணுறான், ஃபியூரிஸை அனுப்பி ஆர்கோஸையும் அலித்தியாவையும் பிடிக்க சொல்கிறாங்க. அலித்தியாவோட கண்ணை அந்த ஃபியூரிஸ் பிடிங்கி எடுத்துடுறாங்க. அதுதான் ஐஎஃப் ட்ரூத்து. அப்புறம் அந்த ஆரக்கலை அவளோட கோயிலே சேர பிடிச்சிடுறாங்க. இப்படி தான் அந்த ஆரக்கலோட கண் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கும். அப்போ அந்த ஐஎஃப் ட்ரூத்தை வந்து கிரேட்டோஸ் எடுக்க போகிறான். அது வந்து வேறு டைமென்ஷனில் இருக்குது. அப்போ வந்து அந்த ஃபியூரிஸ் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் கிரேட்டோஸை பிடிச்சிட்றாளுங்க. இந்த மாதிரி கிரேட்டோஸ் மாட்டிக்கிறான், ஆர்கோஸும் மாட்டிக்கிறான்.
அப்புறம் கிரேட்டோஸை எடுத்துன்னு போய் முதல்ல அவங்க ஒரு டைட்டனை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க, நிறைய கை வச்சுக்கின்னு. அந்த இடத்துல சேர பிடிச்சிருவாங்க. சிறைச்சல் ஜெயில் மாதிரி, அந்த டைட்டனோட உடம்பு தான் ஜெயிலு. அந்த இடத்துல தான் அந்த சத்தியத்தை மீறவங்களும் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அவள் கையை வந்து ஒருத்தி வெட்டி விட்டுக்குவாங்க கிரேட்டோஸ். வெஜிரா வந்து கிரேட்டோஸை வந்து டார்ச்சர் பண்ணலான்னு வரான். ஏன்னா இவ கையை தான் கிரேட்டோஸ் பிடிங்கி எரிஞ்சிட்டால. இப்படி அடிக்கிறப்ப கிரேட்டோஸ் செயினை கிறுக்கு மாதிரி அவள் உடச்சி விட்டுறா. நம்பால் அவளை திருப்பி அடித்து பௌத்த கிழிச்சி மேலேருந்து கீழே இறக்கி விட்டுறான். அப்படியே அவள் பூச்சியெல்லாம் மினியன்ஸ் மாதிரி கீழே அனுப்பி விட்றா. அந்த பூச்சியெல்லாம் அந்த டைட்டனோட பாடியிலேருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுது. இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளிட்டு கஷ்டப்பட்டு கிரேட்டோஸ் போவான். அப்போ அந்த மான்ஸ்டரோட தலையவே அவள் வந்து பூச்சியெல்லாம் அனுப்பி ஒரு மாதிரி மாற்றிடுறான். அதையும் கிரேட்டோஸ் போட்டு தள்ளி அவளையும் வந்து போட்டு தள்ளுறான். அப்படியே வானத்துலேருந்து பாஞ்சு நீ அவனையே போட்டான். வேதா எப்படி தெரியுமா? மழை கத்தியோட இறங்கினான், நடு மண்டியில டான்னு குழந்துட்டான். இறக்கி அவளை சாவடிச்சிருவான். அந்த 3 பேத்துல ஒருத்தி செத்துறா. இப்படி நடந்துக்கிறப்ப கிரேட்டோஸ்க்கு மறுபடியும் அந்த இல்யூஷன் வந்துனே இருக்குது. அப்படியா? வாவுங்க, நைஸ்ங்க, சூப்பருங்க. அப்புறம் எப்போ ஓக்கலாம் பாருங்க, அடிச்சு கையை காய வச்சு போச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அழகா சோடை ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. அவனோட ராஜா வந்து அவனை வந்து பாராட்டுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் வருது. அப்புறம் அவன் அந்த ராஜா கையில் இருக்கிற ரிங்கை வச்சு கிரேட்டோஸ் மறுபடியும் இது வந்து ஒரு பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்றான். மறுபடியும் இலியூஷன் வருது. இந்த மாதிரி நடந்துனே இருக்குது. கடைசியாக என்னடா இலியூஷன் வரும்னா, அவன் பொண்டாட்டி கொடுக்குற மாதிரி. கிரேட்டோஸ் வந்து அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அவன் குழந்தை வந்து அங்கே தூங்கி நிற்குது. அதை வந்து பாசமாக ஒரு வருடுவான். அப்புறம் வந்து அவன் பொண்டாட்டி வருவான். பொண்டாட்டி கூட கொஞ்சம் கில்மாவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவன் கையில் வந்து அந்த ரிங்கு கதை பார்க்குறான். அப்புறம் பார்த்தா அது வந்து ஃபியூரி குயின். அவள் வந்து கிரேட்டோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணுறான். நீ வந்து ஏரிஸ்க்கு அடிமையாக இரு, இந்த மாதிரி ஒரு இலியூஷனில் நான் உன்னை வாழ வைக்கிறேன், உனக்கு இதுதானே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அது கிரேட்டோஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி பொய்யான விஷயம் வேணாம், அவனுக்கு வந்து உண்மை தான் வேணும் அப்படின்றதுக்கப்புறம் 2 ஆளுக்கு சண்டை வருது. அந்த ஃபியூரி கிட்ட வந்து ஐ ஆஃப் ட்ரூத் வந்து இருக்கும். கிரேட்டோஸ் அவளை அட்டாக் பண்ண போகிற மாதிரி போயிட்டு அந்த ஐ ஆஃப் ட்ரூத்தை மட்டும் கரெக்டாக எடுத்து வருவான். அவள் வந்து ஜம்ப் அடிச்சுட்டு போயிடுவா. அப்புறம் பார்த்தா ஆஹா ஆட்டே போட்டான்டா அப்படின்னு அவ ஷாக் ஆயிடுவான். கிரேட்டோஸ் வந்து அந்த ஐ ஆஃப் ட்ரூத் வச்சு சண்டைக்கு ரெடி ஆகும். அவன் மிகப்பெரிய கிராக்னா மாதிரி கிரேட்டோஸ்க்கும் அவளுக்கு சண்டை போகுது. அந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒரு சண்டை வரும். ஆக்டோபஸோட கை காலெல்லாம் வெட்டி அது தலையில ஒரு ஓட்டை இருக்கும். அதுல போய் அவன் கத்தியை சொருகி மறுபடியும் நார்மலா ஆக்கி வீக் ஆயிடுறான். அப்போ அந்த இல்யூஷனை பண்ணுற பெசபோனி இருக்கால, அவன் வந்து கிரேட்டோஸை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு இல்யூஷன் மாறினே இருக்கா. என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். கடைசியில் வந்து அவனோட ஒய்ஃபாகவே மாறுறான். அவனுக்கு வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறான், எப்படி நம்ம வந்து நம்ம பொண்டாட்டியை சாவடிக்கிறது அப்படின்ட்டு. ஆனாலும் கழுத்து பீக்கி சாவடிச்சிடறான். அவ சேர்த்துட்டுக்கு அப்புறம் அலெக்டோ கிட்ட போகிறான். என்னப்பா முளைய வந்து அமுக்குற? என்ன பறக்கானது? அப்புறம் அலெக்டோவும் சாவடிக்கும். அப்புறம் அந்த இடம் பூரா டிஸ்ட்ராய் ஆகுது. நம்மளால எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும். அப்போ நம்ம ஆர்கோஸ் வந்து கிரேட்டோஸ் கிட்ட வரும். அந்த ஃபியூரிஸ் என்ன பண்ணிப்பாங்க, அந்த சத்தியம் இருக்குதுல்ல, அந்த சத்தியத்தை வந்து இவங்ககிட்ட பாஸ் பண்ணிட்டுப்பாங்க. ஆர்கோஸ் கிட்ட தான் கிரேட்டோஸோட சத்தியம் இருக்கும். அந்த ஓத் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும்னா அவன் வந்து சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரேட்டோஸ் வந்து ஆர்கோஸை சாவடிச்சாதான் மொத்த ஃபியூரிஸ் எல்லாம் செத்த மாதிரி. கிட்டத்தட்ட அவன் ஒரு 4வது ஃபியூரி அந்த மாதிரி இல்லை. அவன் வந்து கிரேட்டோஸ் கிட்ட நீ என்னை சாவடி அப்படின்னு அவன் கையில் அந்த கத்தியை கொடுக்குறான். அப்போ கிரேட்டோஸ் முடியாதுன்னு தான் சொல்கிறான். இதுவரை சாவடி சரியும் போதும் அப்படின்றான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் வந்து இதுவரை ஏரிஸ்க்கு ஒரு நல்ல பையனாக இருந்ததில்லை, ஒரு நல்ல வாரியராக இருந்ததில்லை, உன் கையால் செத்தா அது ஒரு வீரமாறின மாதிரி எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கிரேட்டோஸும் அவனை சாவடிச்சுட்டு தான் வீட்டையே எரிச்சிட்றான், அவனையும் எரிச்சிட்றான். ஆர்கோஸோட டெத்துக்கு அப்புறம் கிரேட்டோஸ்க்கு அது ரியலைஸ் ஆகுது. தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை சாவடிச்ச விஷயம், தான் தம்பி தானே விட்டு போன விஷயம், அதனால தான் பொண்டாட்டி பிள்ளைய தான் கையால் சாவடிச்சதுங்கிறத மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி, அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் வாழணுன்ற மாதிரி. வளரும் பெறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே.